சாபமான வார்த்தைகளை நீ சொல்லிவிட்டால் அவன் சபிக்கப்பட்டவனாக மாறிவிடுவான். ஏனென்றால் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். மேன்மையான கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். நீ ஒரு வார்த்தை சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். Status of love of God in your life. தேவன் பேருள்ள அன்பு உங்கள் வாழ்க்கையில எந்த நிலையில இருக்கிறது? You will be blessed to so many other people around நீங்கள் you. உங்களுக்கு மாத்திரமல்ல அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு நீ ஓடினால் பந்தய பொருளை கண்டிப்பாக நீ சுதந்திரிக்க முடியும். Glory be to the name of the Lord. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. It's a great honor to stand in the presence of God and share the word of God in your midst. தேவனுடைய சமூகத்தில் நின்று தேவ வார்த்தையை உங்களுக்காக பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Our God is an awesome God. நம்முடைய தேவன் அவர் மாபெரும் தேவனாய் இருக்கிறார். Our God does everything good in our life. நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற காரியம் எல்லாம் நன்மையானதாய் இருக்கிறது. Our God wants each and every one of you. உங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவன் தமக்காக சொந்தமாய் கொள்ள விரும்புகிறார். God loves each one of you. தேவன் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறவராய் இருக்கிறார். God does everything perfect for each one of you. ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் அமைந்ததாய் இருக்கிறது. God is an omnipotent God and he can do anything. நம்முடைய தேவன் சர்வ வல்லவராய் யாவற்றையும் நிறைவேற்றக்கூடியவராய் இருக்கிறார். Let's turn our attention to the word of God. நாம் இப்பொழுது வேத வசனத்திற்கு கவனத்தை செலுத்துவோம். Let's turn our attention to Joshua 23rd chapter 10th verse. இப்பொழுது யோசுவா 23ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தின் பிற்பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அவர்தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். For the Lord God fights for you. அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். A God promises that he will fight for you. நாம் நம்முடைய தேவன் விளம்பும் வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். Whatever happens in your life, உன்னுடைய வாழ்க்கையிலே எது நேர்ந்தாலும் சரி, my God's promises he will fight for you. என் ஆண்டவரின் வாக்குத்தத்தம் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். The man may promise you many things, மனிதர்கள் பாருங்க பல காரியங்களை நமக்காக வாக்கை எடுத்துரைக்கிறார்கள். but God's promise never fails. ஆனால் தேவன் விளம்பும் வாக்குத்தத்தம் ஒரு நாளும் தோற்று போகாது. My God promises that he will fight for you. என்னுடைய ஆண்டவர் தாம் வாக்காக கூறுகிறார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். The time of your problems, உன்னுடைய பிரச்சனையின் in காலத்தில், the time of your troubles, உன்னுடைய வாழ்க்கையில் நேரிடும் சோதனையின் காலத்தில், in time of your shames, நீ வெட்கப்பட்டு நிற்கும் காலத்தில், in time of your failures, உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி ஏற்படும் காலத்தில், my God fights and give you victory. என்னுடைய ஆண்டவர் உனக்காக யுத்தம் செய்து ஜெயத்தை அருளுகிறார். He will never leave you alone. உன்னை ஒருபோதும் அவர் தனியே விட்டு விடுவதல்ல. You are not a destitute, you are a child of God. நீ தள்ளப்பட்டவன் அல்ல, நீ தேவனுடைய புத்திரன். You are very important in sight of God. தேவனுடைய பார்வையிலே நீ விலையேற பெற்றவனாய் My இருக்கிறாய். God's promise in this time is God will fight for you. என் ஆண்டவர் சொல்லும் வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், நான் உனக்காக யுத்தம் செய்கிறேன். In the life of Israelites, இந்த இஸ்ரவேலர்களின் வாழ்க்கையிலே there were a lot of problems. பல பிரச்சனைகள் நிறைந்திருந்தது. Let's see a verse in Bible. நாம் வேதத்திலிருந்து அதை குறித்து ஒரு வசனத்தை கவனிக்க போகிறோம். Let's turn to Deuteronomy 4th chapter. உபாகமம் 4வது அதிகாரத்தில் நாம் கவனிப்போம். Let's turn to Deuteronomy 4th chapter 20th verse. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்துக்கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு காலவாயில் இருந்து புறப்பட பண்ணினார். God brought you out of iron smelting furnace. பாருங்க, வசனம் சொல்லுகிறது, உங்களை எகிப்து என்னும் இருப்பு களவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். The things that you face in your life, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ சந்திக்கக்கூடிய மாபெரும் பிரச்சனை, the things that is coming around you, உன்னை சுற்றி வீழ்ச்சி அடைய செய்யக்கூடிய பிரச்சனை, each and every day that is coming closer to you, ஒவ்வொரு நாளும் இப்பிரச்சனை உன்னை மிகவும் நெருங்கி வருவதை நீ உணர முடிகிறது. these things can be like an iron
furnace, but பாரு- God says, I will redeem you. இந்த பிரச்சனையானது ஒரு இரும்பு எருக்குழாயில் போட்டது போல இருக்கிறது. ஆனாலும் என் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன். The verse says, you are special people. இந்த வசனம் சொல்வதை கவனிப்போம். நீங்களோ எனக்கு விசேஷித்த ஜனங்கள். Each and every one of you are special in sight of God. தேவனுடைய பார்வையிலே இங்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள். God never leaves anyone. ஒரு மனுஷனையும் ஆண்டவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. God's mighty hand wants to deliver each one of you. அவருடைய பராக்கிரம கரம் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுவிக்க விரும்புகிறது. Each and every situation of your life, God wants to walk along with you and deliver you from all your problems. உன் வாழ்க்கையிலே நேரிடும் எல்லா சூழல்களிலும் கர்த்தர் உன்னோடு கூட நடந்து உன்னை விடுவிக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். Because you are special in the sight of God. காரணம் நீ அவருடைய பார்வையிலே விசேஷித்தவனாய் You are important in the sight of God. நீ தேவனுடைய பார்வையிலே விசேஷித்தவனாய் காணப்படுகிறாய். You may not be important in the sight of men, but in the sight of God you are very, very important. ஒருவேளை மனுஷருடைய பார்வையிலே நீ முக்கியத்துவம் வாய்ந்தவனாய் காணப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நீ மிகவும் விசேஷித்தவனாய் இருக்கிறாய். People around you may say you are waste, you cannot do nothing, but you are important in the sight of God. உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் உன்னை பார்த்து நீ ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவன், உன்னால் ஒரு லாபமும் கிடையாது என்று ஒருவேளை உன்னை குறை கூறலாம். ஆனால் இறைவனுடைய பார்வையிலே நீ விலையேற பெற்றவன். The things that are surrounding you are as a furnace around you and pushing you down, that making yourself feel that you cannot do anything. But God says you are important and His mighty hands is ready to redeem உன்னை you. சுற்றி இருக்கிற சூழல் ஒருவேளை உன்னை அமுக்கி உன்னை ஒரு உலை கலை போல அது நெருங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பார்வையிலே நீ விலையேற பெற்றவன். My God's hand is ready to redeem you. என்னுடைய ஆண்டவர் உன்னை இப்பொழுது மீட்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். You are important in the sight of God. காரணம் நீ என் இறைவனுடைய பார்வையிலே மிகவும் விலையேற பெற்றவன். God fights for you. தேவன் உனக்காக யுத்தம் செய்கிறவராயிருக்கிறார். In man's hand you cannot get justice. ஒருவேளை மனிதருடைய கரங்களிலிருந்து நீ எதிர்பார்க்கும் நீதியை பெறாமல் But my இருக்கலாம். God is a true justice. ஆனால் என் தேவன் உனக்கு நீதியை செய்ய He does ஆயத்தமாயிருக்கிறார். good justice to each one of you. இவ்வுலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சரியான நீதியை அவர் விளங்கக்கூடியவராயிருக்கிறார். He knows each one of you. நாம் ஒவ்வொருவரையும் அவர் He அறிந்தவராயிருக்கிறார். knows your problems. என் தேவன் உன் பிரச்சனைகளை He அறிந்திருக்கிறார். knows what is the circumstance that you are passing through. நீ எவ்விதமான சூழலிலே கடந்து கொண்டு இருக்கிறாய் என்பதையும் அவர் He knows the அறிந்தவராயிருக்கிறார். situation that you are passing through. நீ எப்படிப்பட்ட சூழலிலே காணப்படுகிறாய் என்பதையும் அவர் And அறிந்தவராயிருக்கிறார். His mighty hands is ready to redeem you. அவருடைய பராக்கிரமான கரம் உன்னை இப்பொழுது விடுவிப்பதற்கு All ஆயத்தமாயிருக்கிறது. glory be to the name of the Lord. எல்லா மகிமையும் தேவன் ஒருவருக்கே உரியவதாதார். Let's see another verse in Bible. இன்னொரு வசனத்தை நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். That's Psalm 98, சங்கீதம் 98 first verse. முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயமானவைகளை செய்திருக்கிறார். அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது. His right hand and His mighty hand accomplished deliverance. அவருடைய வலக்கரமும் பராக்கிரமம் நிறைந்த கரமும் பெரிய காரியம் செய்தது என்று சொல்லப்படுகிறது. His hand gives deliverance. அப்பொழுது பாருங்க, அவருடைய கரம்தான் நமக்கு விடுதலையை கொடுக்கிறது. My God's hand gives you deliverance என்னுடைய தேவனுடைய கரம் விடுதலையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. from your depths, உன்னுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து, from your diseases, உன்னுடைய வியாதியின் சூழலிலிருந்து, from the situation that you are passing through in your office life, உன்னுடைய வேலை ஸ்தலத்திலே நீ கடந்து செல்லுகிற கடினமான சூழலிலிருந்து, things may be fierce, but my God's hand gives you deliverance. நீ கடந்து செல்லுகிற சூழல் உன்னை பயமுறுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் என் தேவனுடைய கரம் அதிலிருந்து உன்னை விடுவிக்க Man cannot ஆயத்தமாயிருக்கிறது. give you deliverance, but my God can give you deliverance. மனிதன் ஒரு நாளும் அப்படிப்பட்ட கடின சூழலிலிருந்து உன்னை விடுவிக்க முடியாது. மாறாக என் தேவன் உன்னை விடுவிக்க வல்லவர். What you have to do is just praise God. நீ செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவென்று சொன்னால்,
கர்த்தருக்கு புது பாட்டை பாட You have to வேண்டும். sing songs to the Lord. கர்த்தருக்கு என்று சொல்லி பாடல்களை நீ பாடும் பொழுது That time God will deliver you. அப்பொழுது தேவன் உன்னை விடுவிக்கிறதை நீ பார்க்க முடியும். In Shadrach, Meshach, Abednego's life, இங்க பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத் என்பவர்களுடைய வாழ்க்கை குறித்து அறிந்து கொள்ள போகிறோம். they went through a furnace. அவர்கள் அக்கினி சூளையிலே போடப்பட்டார்கள். 7 times the fierce of a fire was there. அந்த அக்கினியின் தழலானது 7 முறை அதிகரிக்கப்பட்டது. Sometimes we do complain that we face many problems compared to others. சில நேரங்களிலே மற்றவர்கள் சந்திக்கும் பிரச்சனை காட்டிலும் நாம் அதிகமாக சந்திக்கிறோம் என்ற ஒரு முறுமுறுப்பை ஏற்படுத்துகிறோம். In these people's life there was 7 times more fire. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகு என்பவருடைய வாழ்க்கையிலே அக்கினியின் தன்மை 7 மடங்கு அதிகரிக்கப்படுத்தப்பட்டது. But they believed in God. ஆனால் மாறாக அவர்கள் தேவனில் விசுவாசம் வைத்தார்கள். When you believe in God, நீங்கள் இவ்விதமாகவே விசுவாசம் வைக்கும் பொழுது, even though the problems are 7 times more, ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் 7 மடங்கு அதிகரித்ததாய் காணப்பட்டாலும், even though the things that are surrounding you may pressure you that you cannot come out, ஒருவேளை நீ சந்திக்கிற பிரச்சனை, உன்னை சூழ்ந்து இருக்கிற பிரச்சனை உன்னை அழுத்தத்திற்குள் தள்ளி முடங்கடித்தாலும், but my God's hand will redeem you. ஆனால் என் ஆண்டவருடைய கரம் அங்கே உன்னை விடுவிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறது. First thing you have to praise God. முதல் காரியமாக நீங்கள் செய்ய வேண்டியது தேவனை துதி பாடலோடு கூட செலுத்த You வேண்டும். have to have faith in your heart that God can redeem you. இரண்டாவதாக இந்த தேவன் என்னை விடுவிக்க வல்லவர் என்ற விசுவாசத்தோடு அவரை நீங்கள் அணுக வேண்டும். God's hand is very mighty. நம்முடைய தேவனுடைய கரம் அது பராக்கிரம் நிறைந்த He's கரம். not an ordinary God. அவர் பாருங்க ஒரு சாதாரண கடவுள் இல்லைங்க. He can do anything. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். He has power over nature. அவர் இயற்கைக்கு மேலான சர்வ சக்தியை உடையவராயிருக்கிறார். He can do miracles in the place that you don't expect. நீ எதிர்பார்க்காத சூழலிலே அற்புதங்களை செய்து அது விளங்க செய்கிறவராயிருக்கிறார். My God can give you victory at any place. என்னுடைய தேவன் உனக்கு எல்லா நிலைகளிலும் வெற்றியை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். Let's turn to Psalm 89. இப்பொழுது சங்கீதம் 89ற்கு நாம் கவனம் செலுத்துவோம். 13th verse. 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. Your arm is powerful, your hand is strong, your right hand gives victory. My God's hand gives victory. தேவனுடைய கரம் வெற்றியை அருளி செய்கிறது. My God's hand gives victory. என்னுடைய தேவனின் கரம் வெற்றியை கொடுக்கிறது. Whatever the situation may be, நீங்கள் ஒருவேளை என்ன பிரச்சனைனாலே சூழ்ந்திருந்தாலும் the சரி, powerful hand of God will give you victory. வல்லமை மிக்க தேவனுடைய கரம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. Things may be fierce, ஒருவேளை நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலை உங்களை பயமுறுத்தலாம், but my God's hand will give you victory. ஆனாலும் என் தேவனுடைய கரம் உங்களை ஜெயமெடுக்க The செய்யும். first thing I said, my God fights for you. முதல் காரியமாக நான் உங்களிடத்திலே சொன்னது, என் தேவன் உங்களுக்காக யுத்தம் The செய்கிறார். second thing I said, God hand delivers you. இரண்டாவதாக நான் சொன்னது, என் தேவனுடைய கரம் உங்களை விடுவிக்கிறது. The third thing I say is, my God hand gives you victory. மூன்றாவதாக நான் சொன்ன காரியம், என் தேவனுடைய கரம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. My God's hand can give you victory. என்னுடைய தேவனின் கரம் உங்களுக்கு வெற்றியை அருளி செய்கிறது. You can see a life of Daniel in Bible. வேதத்திலே தானியேல் என்ற மனிதனுடைய சரித்திரத்தை நாம் பார்க்க If we போகிறோம். see his life, நாம் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது all throughout his life, nothing was happening correct. அவனுடைய வாழ்நாள் முடிவு வரை எதுவுமே நேர்த்தியாக நடக்கவில்லை. But at the end, ஆனால் அவன் வாழ்நாளின் முடிவை நாம் பார்க்கும் பொழுது, since he believed in God, அவன் தேவனில் விசுவாசம் கொண்டபடியினாலே he was raised above everyone. அவன் எல்லா அதிகாரிகளுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டான். God has a plan in your life. அவ்விதமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கை குறித்த ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். Every one of you, God has a plan in his mind. இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்த தேவனுடைய திட்டம் உண்டு. God is not going to
leave you alone. தேவன் உங்களை தனிமையாக விட போவதில்லை. God is always walking along with you. தேவன் எப்பொழுதும் உங்களோடு கூடவே நடந்து கொண்டிருக்கிறார். You are his children. நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் He இருக்கிறீர்கள். will never leave you alone. அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகுவதில்லை. He has a path in his mind. அவர் உங்களை குறித்ததான திட்டத்தை தன் மனதிலே கொண்டிருக்கிறார். When you trust in him, நீங்கள் அவரில் நம்பிக்கை கொள்ளும் when பொழுது, you have faith in him, நீங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது, when you praise his name, நீங்கள் அவர் நாமத்தை துதிப்பாடும் பொழுது, my God delivers you. என் ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். My God gives victory in your என் life. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்கிறார். You have to do nothing, but my God will give you victory. ஐயா, நீங்கள் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். Turn to Deuteronomy 1st chapter. உபாகமம் என்ற புத்தகத்தின் முதலாவது அதிகாரத்திலே நாம் சிந்தனை செலுத்துவோம். Deuteronomy 1st chapter 30 and 31st verse. உபாகமம் முதலாவது அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனம். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றைப் போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. The verse says that God is going ahead of you. இந்த வசனம் சொல்வதை கவனிங்கள். என் தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார். In all your times of problems, நீங்கள் கடந்து செல்லும் எல்லா பிரச்சனையின் காலத்திலும் God walks before you. அந்த பிரச்சனைக்கு முன்கூட்டியே தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார். God corrects the path for you. என் தேவன் நீங்கள் செல்லுகிற பாதையை சீர்படுத்த கடந்து செல்லுகிறார். He has taken you out of Egypt. அவர் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து, He has taken you out of sin, உங்களை அவர் எல்லா பாவத்தினின்றும் விடுவித்து, not to make you feel that you are alone. நீங்கள் ஏதோ தனித்து விட்டவர்கள் என்பதை உணரும்படி கர்த்தர் இதை செய்யவில்லை. God is an awesome God. தேவன் அவர் மாபெரும் தேவன். அவர் He walks before you அவர் உங்களுக்கு முன்பாகவே கடந்து செல்லுகிறார். till you reach your destination. நீங்கள் உங்களுக்காக நியமிக்கப்பட்ட அந்த லக்கை அடையும் வரையிலும், Till you reach your destination, நீங்கள் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த லக்கை அடையும் வரையிலும் our God walks before you. என் தேவன் உங்களோடு கூட நடந்து He செல்லுகிறார். walks before you each and every moment of your life. நீங்கள் கடந்து செல்லுகிற உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் என் தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து The செல்லுகிறார். verse says He will fight for you. இந்த வசனம் சொல்வதை பாருங்கள். உங்களுக்காக அவர் யுத்தம் செய்கிற தேவன். Just as you saw in Egypt and in desert. எகிப்திலும் வனாந்தரத்திலும் தேவன் செய்த அற்புதத்தை நீங்கள் கண்ட வண்ணமாகவே, The last part says that He will carry you like a man carry his son. இந்த 31வது வசனத்தின் சில பகுதிகள் சொல்லுகிறது, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து போவது போல என் தேவன் உங்களை சுமக்க My விரும்புகிறார். God carries you என் ஆண்டவர், என் தேவன் உங்களை சுமக்கிற to தேவன். meet your destined place. God carries you. உங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த லக்கை அடையும் வரையிலும் உங்களை சுமந்து செல்லுகிற We தேவனாயிருக்கிறார். are not orphans. நாம் பாருங்க, அநாதைகள் அல்ல. Our God is our Father. நம்முடைய தேவன் நமக்கு தகப்பனாய் விளங்குகிறார். He carries us. அவர் நம்மை சுமந்து காக்கிற When தேவன். we trust in Jesus, நாம் இயேசுவில் நம்பிக்கை கொள்ளும் பொழுது, when we trust in His mighty hand, அவருடைய வல்லமை மிக்க புயத்தை நாம் நம்பும் பொழுது, we will never be ashamed. நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. Stop trusting in men. மனிதன் மீது வைக்கும் நம்பிக்கையை விட்டுவிடுங்கள். Stop trusting in flesh. மாமிசத்தை நம்புவதை விட்டுவிடுங்கள். Stop trusting in situation that you are facing. நீங்கள் கடந்து செல்லுகிற சூழல் என்னை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையை விட்டுவிடுங்கள். Stop trusting in power. ஏதோ ஒரு வல்லமையை அறிந்து அதை நம்புவதை விட்டுவிடுங்கள். Trust in God. தேவனில் நம்பிக்கை கொள்ளுங்கள். The one who made Israelites come out of Egypt is worthy to make you come out of it.
இஸ்ரவேலை எகிப்திலிருந்து அழைத்து வந்த தேவன் நீங்கள் கடந்து செல்லுகிற எல்லா பிரச்சனையிலிருந்தும் அழைத்து வருவதற்கு அவர் பாத்திரவானாயிருக்கிறார். A God who brought Israelites out of Egypt is worthy to take you out of your sins. இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டது போல உங்கள் பாவத்திலிருந்து உங்களை மீட்டுக் கொள்ள என் தேவன் வல்லமை மிக்கவராயிருக்கிறார். God is an awesome God. என் தேவன் மாபெரும் தேவன் அவர். Let's turn to Exodus 14 chapter 13th verse. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். Do not fear, stand firm and see the salvation of God. பயப்படாதிருங்கள், நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். God brings salvation in your life. தேவன் உங்கள் வாழ்க்கைக்கு இரட்சிப்பை கொண்டு The வருகிறார். 14th verse says that Lord will fight for you. 14ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். God provides you everything today. இந்த நாளுக்கான தேவைகள் எல்லாவற்றையும் என் தேவன் சந்திக்கிறவராயிருக்கிறார். Don't worry about the Egyptians who are standing before you. உனக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிற பாழாக்கும் எகிப்தியனை குறித்து ஒரு நாளும் நீ கவலை கொள்ளாதே. Don't worry about the things that you are facing every day. ஒவ்வொரு நாளும் நீ சந்திக்கிற கடினமான சூழலை குறித்து நீ கவலையுறாதே. My God says, என் தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், instead of shame, உனக்கு வெட்கத்திற்கு பதிலாக He will give you double portion. இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருகிறவர். Instead of humiliation, நீ எங்கே தாழ்த்தப்பட்டாயோ God will make you rejoice. அங்கே உன்னை சந்தோஷத்தினாலே நிரப்புவார். He will receive everything from God's hand. நாம் தேவனுடைய கரத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் சுதந்தரித்துக் கொள்ள Your முடியும். sorrows will change into happiness. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் Your காலம் இது. hardships will change. உன் கடின நிலைகள் இப்பொழுது மாறி போகிறது. Walk towards Zion. இந்த சீயோனுக்கு நேராக நீ நடக்க முற்படு. You have a plan in your life. உன்னை குறித்த வாழ்க்கையின் திட்டத்தை நீ வைத்திருக்கிறாய். God has a plan in your life. ஆனால் கர்த்தர் உனக்கான ஒரு விசேஷித்த திட்டத்தை வைத்திருக்கிறார். Make sure that God's plan is fulfilled in your life. உன் வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறதா என்பதை நீ உறுதிப்படுத்திக் கொள். Let's see one more verse. ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்க போகிறோம். Isaiah 35th chapter, ஏசாயா 35ஆம் அதிகாரத்தின் சில வசனங்களை வாசிக்க கேட்போம். 10th verse. 10வது வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். The God's promises this to you. கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வசனம் உங்களுக்கு இப்பொழுது அருளப்படுகிறது. Unending joy will crown them. அங்கே நித்திய சந்தோஷம் இருக்கும். Happiness and joy will overwhelm them. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். Grief and suffering will not be there. சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு நீக்கப்படும். God's promise is this. என் ஆண்டவர் அருளும் வாக்குத்தத்தத்தை பாருங்கள். Whatever may be the situation, உங்களுடைய வாழ்க்கையின் சூழல் எதுவாக இருக்கலாம், from today, இன்றைய நாளிலிருந்து, from this time, இந்த நேரத்திலிருந்து the situation will be taken off from you. உங்களில் அந்த கடினமான நிலை எடுத்து போடப்படும். My God's promise will fulfill in your life. என் தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். God's promise, God will make you walk along with you. தேவன் தம்மோடு கூட நடக்கும்படி உங்களுக்கு உதவி செய்வார். Trust in His mighty hand. அவருடைய வல்லமை மிக்க கரத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள். God's hand will fight for you. என் ஆண்டவரின் கரம் உங்களுக்காக யுத்தம் செய்யும். My God's hand will deliver you. என் ஆண்டவரின் கரம் உங்களை எல்லா சூழலிலிருந்து விடுவிக்கும். My God's hand will give you victory. என் ஆண்டவரின் கரம் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடும். Let's all bow our heads in prayer. நம் தலைகளை தாழ்த்தி இப்பொழுது ஜெபிப்போமாக. Our gracious Heavenly Father, கிருபை மிக்க எங்கள் பரலோக பிதாவே, we thank you for the nice time that you have given us, Lord. இந்த அருமையான நேரத்தை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்ததற்காக நன்றி. Lord, we thank you for the verse that you have given us, Lord. எங்களுக்காக நீர் பேசின இந்த நல்ல வசனத்திற்காக நன்றி. Lord, we pray for the things that are happening in our life. எங்கள் வாழ்க்கையிலே இடம்பெறும் எல்லா இக்கட்டான சூழலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we believe that you can take everything from us, Lord.
நீர் எங்கள் வாழ்க்கையின் கடின நிலைகளை எடுத்து போட முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். The diseases, எங்கள் வாழ்க்கையில் வியாதிகள், my family problems, என் குடும்ப பிரச்சனைகள், the debts that I have. நான் சுதந்தரித்த கடன். Lord, I pray for each and everyone who is listening to this. இந்த வார்த்தையை செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Let your mighty hand be among with them, O Lord. உம்முடைய பராக்கிரமம் செய்யும் கரம் அவர்கள் மீது அமர்வதாக. Each and every moment of their life, let your mighty hand be with them and protect them, O Lord. அவர்கள் கடந்து செல்லுகிற எல்லா கடினமான ஒவ்வொரு நிமிடத்திலும் உம்முடைய பராக்கிரம் கரம் இருந்து அவர்களை பாதுகாப்பதாக. Let your mighty hand give them victory, Lord. உம்முடைய பராக்கிரம் நிறைந்த கரம் அவர்களுக்கு ஜெயத்தை தருவதாக. Fight for each one of them, Lord. இப்பிரச்சனை சந்திக்கிற ஒவ்வொருவருக்காக நீர் யுத்தம் செய்வீராக. Fight for each one of them, Lord. பிரச்சனையை சந்திக்கிற ஒவ்வொருவருக்காக நீர் யுத்தம் செய்வீராக. Lord, let your presence be with him. உம்முடைய சமூகம் அவர்களோடு கூட இருப்பதாக. Be with their family. அவர்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக. In their workplace. அவர்களுடைய வேலை ஸ்தலங்களில் இருப்பதாக. Let your presence be showed through them, O Lord. உம்முடைய பிரசன்னம் அவர்கள் மூலமாக மற்றவர்களுக்கு வெளிப்படுவதாக. Let your mighty hand be revealed to each and every one who are seeing them. அவர்களை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய பராக்கிரமத்தின் கரம் வெளிப்படுவதாக. Let your kingdom be growing, O Lord. உம்முடைய ராஜ்யம் அதன் மூலம் விஸ்தரிப்பதாக. Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். ஓபிஜியின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள். முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 8:45 மணிக்கும், நான்காம் ஆராதனை காலை 10:30 மணிக்கும் மற்றும் ஆங்கில ஆராதனை காலை 9 மணிக்கும் நடைபெறுகிறது. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். வாலிபர்களுக்கான ஆராதனை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, மாலை ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரைக்கும். தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். எங்கள் முகவரி ஹோப் ஏஜி சர்ச், நம்பர் 1, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கரணை, சென்னை 600100. எங்கள் தொலைபேசி எண்கள் 9841390048, 9551181198, 996253219, 9841298009. வெப்சைட் www.chennaihopeag.org.